ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை. நான் இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு சேர்க்காமல் முழுக்க செட்டிநாடு ஸ்டைல்லே இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்திருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்ஸ்டண்ட்டாக மாவு எதுவுமே எடுத்துக்கலைங்க. ஒரு அழகு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன். நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வெள்ளையாகிடும் அரிசி. 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு நான் தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பத்திரம்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி நம்ம பார்க்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடாயில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கூடவே ஒரு சிட்டிகை நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு வரணுங்க தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கை விடாமல் கிண்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கட்டி ஆகிட்டே வருதுங்க. நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா பாருங்கள் சாஃப்டாக வருது நல்லா மாவு. நீங்கள் நார்மலாக இன்ஸ்டன்ட் மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா அந்த கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டாக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த மாவை இதுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். கையில் கொஞ்சம் நான் நெய்யை அப்ளை பண்ணியிருக்காங்க. நல்லா கை 2 கை நல்லா தேய்ச்சிக்கலாம். சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உருண்டை ரொம்ப பெருசாக போட வேண்டாம். சின்னதாக போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம இட்லி உண்டால ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். நான் இட்லி தட்டில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த அரிசி உருண்டை எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வேகட்டும். நார்மல் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். வெல்லம் காய்ச்சறதுக்கு நான் 1/2 டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
நான் வந்து ஒரு அழகு வந்து அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன் நான். தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்துட்டு நல்லா வந்து கரைஞ்சி வரணும், பாகுபாதம் எடுக்க வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சிங்க. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம அந்த அரிசி மாவு உருண்டெல்லாம் நல்லா வெந்துச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா. இப்போ வெல்லம் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை எல்லாமே வந்து இந்த வெல்லம் தண்ணியோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா. இப்போ இது கூடவே வந்து நம்ம அரிசி மாவு அரைச்சோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஜாரில் வந்து இருந்துச்சு. அந்த தண்ணி அலசிட்டு விஸ்கில் இருக்கிற அந்த அரிசி மாவும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. அரிசி மாவு சேர்த்தோன்னே நல்லா திக்காக வந்திருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம், அரிசி மாவு இது எல்லாமே வந்து அந்த உருண்டையில் நல்லா வந்து இறங்கணும். எசன்ஸ் எல்லாமே பார்க்கவே பாருங்கள், நல்லா வந்துட்டு ரசகுல்லா மாதிரி இருக்குது. நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா திக்கானதும் நான் தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரே ஒரு வந்து கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தண்ணி கம்மியாக சேர்த்து திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய்த்தூள் சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் நம்மலாம் சேர்த்துருக்கோம். வெல்லம், தேங்காய் பால், அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது. இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் போட்டதுனால வந்து ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா பால் திரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அந்த பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பாருங்கள், கொதிச்சு வருது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.